நேற்று அந்த லோடை ரிட்டர்ன் பண்ணி விட்டு நைட்டு 12 மணி தாங்க வந்தோம். நைட்டு 12 மணி தான் வந்தோம். வரவையில் ஹோட்டல் எதுவுமே இல்லை, சாப்பிடவே இல்லை. இப்போ இங்கே காலைல வந்தோடனே குளிச்சுட்டு உட்கார வண்டியில் லோட் ஆயிடுச்சு. கேரளாவுக்கே தான் ஏத்தமன்னூர். இது கரெக்டான டன்னு தான் ஏற்றுன்னு சொல்லியிருக்காங்க, வர சொல்லியிருக்காங்க. நேற்று ஏற்றின இடத்துலையே தான் பக்கத்துலேயே தான் இது ஏற்றுறாங்களாம், அங்கே தான் வர சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கே போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. போகிற வழியில் சாப்பிட்டு போயிட வேண்டியது. அப்படியே அங்கே போனால் சாப்பிட முடியாது, போகிற வழியில் சாப்பிட்டு போக வேண்டியதான். இன்றைக்கி நம்ம போட்லேயே வந்து லோடிங் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஏற்றின்னு வந்துருக்குற பாருங்க, ஐஸ் பாக்ஸ். போட்லேருந்து அப்படியே ஷிப் பண்ண போகிறாங்க நம்ம வண்டிக்கு. இங்கே பாருங்கள் கப்பல் போட்டு கட்டுறாங்க பாருங்கள், போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் புதுசாக போட்டு கட்டுறாங்க, இதெல்லாம் புது போட்டு. அங்கே ஒரு போட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். அங்கே ஒரு மீனை தூக்கிட்டு இருக்காருங்க பாருங்கள். அது உள்ள ஒரு மீன், பெரிய மீன் பார்த்து கிடக்குதுங்க. போட்லேருந்து மீன் எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். இது வந்து சின்ன சார்ஜ் பண்ணி ஏற்றத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய மீன் பாருங்க. நம்ம வண்டி லோடு ஆயிடுத்து. 20 பாக்ஸ் ஏற்றிருக்காங்க, பெரிய பாக்ஸு. எடை போட்டு பார்க்கணும். இது இருந்தால் 2600 அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம எடை போட்டு பார்த்துட்டா சந்தோஷமாக போகலாம். தார் பாய் போட சொல்லிட்டாங்க. தார் பாய் போட்டு வெயிட் பண்ணு, காசும் பில்லும் தரோம் அப்படின்னாங்க. ஓகே, நம்ம தார் பாய் போடலாம், போட்டு வெயிட் பண்ணலாம். பில்லு வந்துச்சுங்க. பில்லு வந்துச்சு. 1 மணி ஆகுது, 12:45 மணி. இப்போ சனிக்கிழமை தான் போய் இறக்கணுமா. இன்றைக்கி வேலைக்கிழமை. சரி, வேலைக்கிழமை ஆகுது. இப்போ சனிக்கிழமை தான் போய் இறக்கணுமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். போகிற வழியில் செஸ் பில் போட்டு அப்படியே போகலாம். தமிழ்நாட்டோட இங்கே 4 ரூபா 5 ரூபா அதிகமாக இருக்கும். நம்ம ஊரில் 92 ரூபா நினைக்கிறேன். இங்கே வந்து 96 ரூபா இருக்குது பாருங்க ரேட்டு. 96 ரூபா ரேட்டு. ரொம்ப ஆள் ஒருத்தர் அங்கே வெயிட் பண்ணுறாரு. அவரும் மீன் லோடு தான், கேரளாவுக்கு தான் அவரும் ஏற்றிருக்காரு. பார்க்கலாம், காமிக்கிறேன். இங்கே பாருங்க, டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. 10 மணி ஆகுதுங்க. இப்போ தாங்க நம்ம விஜயவாடா தாண்டி குண்டூர் டோலை தாண்டி வந்துட்டுருக்குங்க. எந்த வீடியோவுமே எடுக்கல, நான் எடுக்க முடியல, அப்படியே போயிட்டுருக்கேன். இன்னும் வண்டி எங்கேயுமே நிறுத்தலை, சாப்பிடவும் இல்லை, நிறுத்தவும் இல்லை, எதுவுமே பண்ணல. இதுக்கப்புறம் தான் எதனா ஒரு தாபாவில் பார்த்து நிறுத்தி சாப்பிட்ணும்.
சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலாம் பொறுமையாக இதுக்கப்புறம். ஏன்னா இப்போ வந்து வீடியோ எடுத்துன்னு பொறுமையாக வந்திருந்தேன்னா அங்கே ஏலூர் அங்கெல்லாம் ஆர்டிஓ நிற்பாங்க. அதனால் அந்த இதெல்லாம் பாஸ் பண்ணிடணும் அப்படின்றதுனால வேக வேகமாக வந்துட்டேன் நான். எங்கேயும் ஆர்டிஓலாம் எங்கேயும் பிடிக்கல. ஒரு இடத்துல மட்டும் டூ வீலரில் தொத்தின்னு வந்து பிடிச்சான். டூ வீலரில் தொத்தின்னு வந்து பிடிச்சி 100 வாங்கிக்கின்னு விட்டான். வேறு எங்கேயும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் அவ்வளோவா இல்லை. இதுக்கப்புறம் ஓங்காலில் தான் ஆர்டிஓ நிற்பாங்க. அங்கே மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். அங்கேயும் நைட்டில் நிற்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், பகலில் தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்துன்னு போகலாம் நம்ம கேட்டுட்டு. 11:30 மணி ஆகுதுங்க. இப்போ ஒரு ஹோட்டலில் நிறுத்திருக்கோம் சாப்பிட்லான்னு. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நைட்டு அந்த லோடு ரிட்டர்ன் பண்ணுறதுல தூங்கலை. 12-1 மணிக்கு தான் வந்து தூங்கினேன். திரும்ப காலையிலே ஏஞ்சி லோடுக்கு கிளம்பிட்டேன். அதனால் இப்போ வந்து நமக்கு லைட்டாக தூக்கம் வருது. அதனால் கொஞ்சம் தூங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. எங்கேயுமே நிறுத்தலைங்க, நான் ஸ்டாப்பாக ஓட்டின்னு வந்துட்டோம் வண்டியை. எங்கேயுமே ஒரு இடம் கூட நிறுத்தலை, நான் ஸ்டாப்பாக ஓட்டின்னு வந்துட்டோம். ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா ஒன்றும் முடியல, செம தூக்கம் வந்து. டைம் நமக்கு இருக்க வெளில, நம்ம ஃப்ரீயாகவே போகலாம். 12 மணி ஆகுது. ஒரு 2-3 மணிக்கு அப்படியே கிளம்ப கரெக்டாக இருக்கும். தாவாவில் நம்ம 10 இருந்தோம். நம்மள ஒரு 1 ஹவருக்கு மேலே படுக்க விடலாங்க. அனுப்பி விட்டாங்க எழுப்பி. முன்னாடி போய் பார்த்துக்கன்னு முன்னாடி வந்து ஒரு இந்தியன் பேங்க்கில் போட்டு படுத்துங்க. மணி ஒரு 3 மணி ஆயிடுத்து. அப்படியே கிளம்ப வேண்டியதான், டைம் ஆயிடுத்து. ஸ்டார் பை சரி பண்ணிட்டு போக வேண்டியதான். போகலாம் நம்ம. காவாலி வந்துட்டோம். டீசலு இல்லை, டீசல் ஒரு 2000 ரூபாய்க்கு போட்டுக்கலாம், 2500 ரூபாய்க்கு போட்டுக்கலாம். ஃபுல் பண்ணலாம். இங்கே ஃபுல் பண்ண காசு அதிகம். நம்ம தமிழ்நாட்டில் போய் ஃபுல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 2500 ரூபாய்க்கு போட்டுட்டு போகலாம். ஒரு நம்ம எந்த வழி போக போகிறோன்னா நாயுடுபேட்டையிலேருந்து அப்படியே திருப்பதி, வேலூர் அப்படி தான் போக போகிறோம். அப்படி போயிட்டு தான் கிருஷ்ணகிரி, தொப்பூர், சேலம் அப்படி தான் போக போகிறோம். இங்கே டீசல் போட்டு கிளம்பலாம். நம்ம நெல்லூரில் ஒரு 3/4 மணி நேரமாக நம்ம டிராஃபிக்கில் இருக்குங்க. முன்னாடி ஏதோ ஆக்சிடென்ட்டுன்னு நினைக்கிறேன். நெல்லூரில் ஆக்சிடென்ட்டு தான் நினைக்கிறேன். இந்த பாலம் வேலை செய்கிறாங்க, அது கூட இவ்வளோ டிராஃபிக் ஆகாது. ஏதோ ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்கும். ஆப்போசிட்லலாம் வண்டி ஏறி போயிடுச்சு. நம்ம சென்னை பக்கம் போகிற வண்டி அந்த சைடில் போயிடுச்சு, ரைட் சைடில் ஆப்போசிட்டில் ஏறி. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்ரு 2 கிலோமீட்டருக்கு அளவுக்கு டிராஃபிக் இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் நவுறுது. இதுக்கு முன்னாடி அப்படியே நின்றுங்க இருந்தது. இங்கே தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. எந்த வண்டின்னு தெரியல, வண்டியெலாம் எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, இங்கே தாந்து விட்டுருக்காங்க போல் கிரெயின் வச்சு. அப்பா எந்த அளவுக்கு ஆகிருக்கு பாருங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. நம்ம நாயுடுபேட்டைக்கு முன்னாடியே நம்ம காலைல சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்தோம். அப்படியே திருப்பதி வந்துட்டோங்க. நாங்கள் இப்போ திருப்பதி வந்துட்டோம். அடுத்து அப்படியே சித்தூர்,
அப்படியே வேலூர், அப்படியே ஆம்பூர், வாணியம்பாடி அப்படி போயிட்டு அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, தொப்பூர், சேலம் அப்படி தான் போயிட்டு போகிறோம். போகலாம். இன்றைக்கி நைட்டு அப்படியே கிட்ட போயிடலாம். நாளைக்கு காலைல பாயிண்ட்டுக்கு போயிடலாம். நம்ம நாளைக்கு நைட்டு தான் நமக்கு அன்லோடிங் டைமு. நாளைக்கு காலைல நம்ம போயிடலாம் பாயிண்ட்டுக்கு. எங்கேயும் நிற்காமல் ஓட்டினா போயிடலாம், சீக்கிரமாகவே போயிடலாம். கோயம்புத்தூர் வந்துட்டோங்க. கோயம்புத்தூர் வந்துட்டோம். நமக்கு நாளைக்கு நைட்டு தாங்க மார்க்கெட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே விட்டு கொஞ்ச நேரம் தூங்க போகிறோம். காலைல எழுந்து தான் போக போகிறோம். இப்படியே விட்டு தூங்க வேண்டியதான். நம்ம இங்கே ஆஃபீஸ் இருக்குது. அங்கே ஆர்விஎஸ் அண்ணன் இருக்கார். அவரை போய் பார்த்துட்டு அவர் பக்கத்துலேயே வண்டியை விட்டு அங்கே தூங்கிட்டு காலைல தான் எழுந்து போக போகிறோம். நம்ம வாங்க போயிட்டு காமிக்கிறேன். இருக்கு பார்த்தீங்களா வண்டி தூங்குறாரு. நம்ம கிளம்புறோம். நம்ம அவர் எழுப்பிவிட்டு கிளம்புறாரு. மணி பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. 3:30 மணி தான் எழுப்பிவிட்டு கிளம்ப சொல்லிட்டாரு. சரி, நம்ம வழி கிளம்பலாம் வாங்க. கேரளா உள்ள தாங்க போயிட்டுருக்கோம். மணி 6:15 தான் ஆகுது. இன்னும் நமக்கு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது போக வேண்டிய இடம். கேரளாவுக்கு மட்டும் யாராவது வண்டி எடுத்துகிட்டு வரீங்க புதுசாக அப்படின்னா தயவு செஞ்சு மேப்பை மட்டுமே நம்பி வந்துடாதீங்க. அது எங்கன்னா உள்ளே கூப்பிட்டு போயிடுச்சுன்னா நின்று பார்த்துட்டு கேட்டுட்டு போங்க. உள்ளே கூப்பிட்டு போய் சுற்ற விட்டுரும். ஏன்னா என்னை கூப்பிட்டு போய் சுற்ற விட்டுச்சு. நானும் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ தான் கேரளாவுக்கு நானும் தனியாகவும் வரேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமும் வரேன். கொஞ்சம் சுற்ற விட்டுச்சு என்னையும். நீங்கள் பார்த்து சேஃபாக வாங்க வரணும்னா. கேரளாவில் தாங்க வந்து டீசல் போடுறோம். 94 ரூபா தான் லிட்டர். 94 ரூபா லிட்டர். ஓகே, பாயிண்ட்டுக்கு வந்துட்டுங்க. அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நைட்டு தான் இறக்குவாங்க. இன்றைக்கி நைட்டு தான் அன்லோடிங் டைமு. ஆனால் நம்ம காலையில் வந்துட்டோம். காலைல 10 மணிக்கெலாம் வந்துட்டோம். 10 மணி ஆகலை, 9 தான் ஆகுது கரெக்டாக. வந்துட்டோம். பார்க்கலாம். ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப இதுவாகிடுச்சு.